இன்னைக்கு kamal'skitchenல துவரப்பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு உலக்கு இட்லி அரிசி, ஒரு உலக்கு பச்சரிசி, அதுக்கப்புறம் முக்கால் உலக்கு துவரம்பருப்பு, கால் உலக்கு உளுந்தம்பருப்பு. எல்லாத்தையும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிளகாயும் உப்பும் சேர்த்து நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கணும். மிளகா ஒரு உலக்குக்கு 5 மாரி. நான் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 3 உலக்கு வருது. அதுக்கு நான் 15 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 4 உலக்கு நம்ம ஒரு பிடிச்சபடி போடுவோம் உப்பு. இது 3 உலக்குங்கிறனால கொஞ்சம் கம்மியாக போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய், ஊற வச்ச புழுங்கரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதை 2 மணி நேரம் கழிச்சு இப்போ ஆட்டி எடுத்து வச்சுருக்கு. இந்த மாவு இப்படி இருக்கும், மிளகாயும் உப்பும் சேர்த்து ஆட்டி வச்சுருக்கு. இப்போ நம்ம அதை தோசையாக ஊற்ற போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் ஹீட் ஆகட்டி நம்ம தோசையை ஊற்ற போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதை சுற்றிலும் ஊற்றிக்கலாம். ஓகே, ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு உடனே எடுக்க வேண்டியது. இந்த தோசைக்கு வரமிளகா சட்னி இல்லைன்னா தக்காளி துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை எல்லாம் பண்ணி பாருங்கள். இதை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.